Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் because ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் டிக்கா மசாலா பார்க்க போறோம். சிக்கன் வச்சு நிறைய டிஷ் நான் செஞ்சா கூட அதுல டாப்ல இருக்குது இந்த டிஷ் தான். சோ வாங்க எப்படி சூப்பரா செய்யறது அப்படினு நான் சொல்லி கொடுக்கிறேன். சோ சிக்கன் வந்து ஒரு 1/2 kg இருந்தா போதும். இதுல கொஞ்சமா மஞ்சள் இப்ப சேர்த்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கன்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா சேர்த்துட்டு வரோம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அடுத்து plain chili powder இருக்கும்ல அது ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 4 பொருள் சேர்த்துருக்கோமா, இது கூடவே கொஞ்சமாக தனியா தூள் இருக்குல்ல அது கொரியாண்டர் பவுடர் அது, அப்புறம் கரம் மசாலா எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் போடணும். லெமன் வந்து ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுலேயே. இது கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் புளிக்காத தயிரும் ஆட் பண்ணியாச்சு. லெமன் வந்து ரொம்ப வேணாம், ஒரு பாதி லெமன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இது கூடவே சீரக தூள் இருக்குல்ல, சோம்பு இல்லை, வெறும் சீரக தூள் மட்டும் அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், சாதத்துக்குமே நல்லாயிருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடுப்பில் லைட்டாக எண்ணெயை வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இருங்க நான் காட்டுறேன், நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பட்டர் தேவைன்னா கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வெறும் ஆயிலில் கூட நம்ம ஆட் பண்ணலாம். என்கிட்ட இப்போ பட்டர் இருக்குது, நான் பட்டர் வச்சு தான் இது பண்ணுவேன், அதனால் நான் பட்டரையும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக மேலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கேசரி பவுடர் போடுவாங்க, ரெட் கலரில் இருக்கும். பட் எனக்கு அது விருப்பம் இல்லாததுனால நான் போடல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஹோட்டல்ஸில் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வாசலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கான்னு சொல்லி விற்பாங்க. ஒரு சின்ன ஒரு அயன் ராடில் மாதிரி ஒரு ஃபயருக்கு மேலே மாட்டியிருப்பாங்க. எக்ஸாக்டாக இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும் டேஸ்ட்டு கொடுத்தேன். அவங்க எல்லோரும் வந்து இப்படியே நாங்கள் சாப்பிட்டுடுறோம், மைனஸ் மட்டும் ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இப்படியே சாப்பிட்டா கூட. பட் நம்ம மசாலா செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி இது நல்லா குக்காக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு இது கரையட்டும். ஓரளவுக்கு அந்த பட்டர் கரைஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சிட்டிக்கா அந்த அளவு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு சீரகம் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ சீரகம் கொஞ்சம் பொரியட்டும், இல்லைனா பொரியலைன்னா அப்படியே இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ கொஞ்சம் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ ஆனியன், இப்போ வந்து ஒரு 2 ஆனியன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி ஆனியனையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அப்படி நல்ல பேர் எடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த டிஷ் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஆனியன் லைட்டெல்லாம் குக் ஆகக்கூடாது. கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயில் நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தேன்னா, இப்போ பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு நான் தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1லேருந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவு சேர்த்து இதையும் அந்த ப்ரௌன் கலர் ஆனியனோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து சில்லி பவுடர் பேலன்ஸ், அப்போ 1/2 ஸ்பூன் போட்டோம்ல, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இது கரம் மசாலா, அடுத்தது தனியா பவுடர் ஆட் பண்ணணும். கூடவே சீரக பவுடர் அரைச்சது இருக்குல்ல அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பட் காரம் நிறைய போட வேணாம். இதில் காஷ்மீரி அந்த சில்லி பவுடர் போடுவாங்க கலருக்காக, பட் நான் போடலை. அது எனக்கு கலர் ஒன்றும் பெருசாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால வீட்டில் இருக்க மசாலா வச்சு நான் பண்ணுறேன். தக்காளி 1லேருந்து ஒரு 2 அளவு சின்ன சைஸ் போதும். ஸோ அதையும் நான் அரைச்சி இந்த மசாலா கூடயே நான் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் அந்த பச்சை வாடை போட்டோம், மசாலா தக்காளியோட வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கட்டும். ஸோ இப்போ குக் ஆகிட்டுருக்கா. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடி பிடிக்காமல் கலரி விடுங்க. எண்ணெய் வந்து லைட்டாக அதுலேருந்து பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்குதா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறேன், தண்ணி ஒரு 1லேருந்து 2 கிளாஸ் அளவு தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இதில் தான் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம்ல. ஸோ 2 கிளாஸ் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வேணாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும், இல்லை என்னோடய டிஷ் ரொம்ப காரமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சு இந்த சிக்கன் டிக்கா இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ரூமில் லைட்டிங் எனக்கு சரியில்லாதனால எனக்கு அந்த கலர் எக்ஸாக்டாக தெரியல. நான் ஃபைனலாக ஹாலில் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்களேன். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாம் குக் ஆகிடுச்சு. பட் அந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோட சேரணும்ல, அதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப நம்ம குக் பண்ண வேணாம். ஓரளவுக்கு மூடி கூட போட தேவையில்லை, திறந்தே வந்து ஓரளவு குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிங்கன்னா ஸ்மெல் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சா, இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். மெயினாக இதுதான் இந்த டிஷ்க்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் கொடுக்கறது, சரியா? ஸோ இது வச்சுட்டு தான் இது பண்ணணும், இல்லை அப்படின்னா கஷ்டம். இது பட்டர்லாம் கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதை விட ரொம்ப நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற டிஷ்லேயே வந்து இது வந்து 100 மார்க்ஸ் கொடுக்கறதுனா இந்த டிஷ் தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து ரொட்டி கூட, அப்புறம் இந்த நான், சப்பாத்தி இருக்குது, இது கூடலாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பட் அதை தவிர்த்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட ரொம்பவே, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் மட்டும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணி. அந்த டிக்காவிலையும் சரி, மசாலாலையும் சரி. இல்லைனா ரொம்ப ஸ்பைஸியான குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் அதோட ரியல் கலராக இருந்துச்சு. கிச்சனில் எனக்கு அந்தளவுக்கு லைட்டிங் ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகாதனால எனக்கு கிளியராக தெரியல. ஸோ ரொம்ப சூப்பராக பார்க்கவும் சரி, டேஸ்ட்டும் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.